வணக்க விவசாய நண்பர்களே, இப்போ நம்ம வந்து பனங்கை பற்றி பார்க்க போகிறோம். பனங்கை வந்து நம்ம கிராமத்தில் நிறைய கிடைக்கும். நம்ம வெயிலுக்கு கத்திரி வெயில், சித்திரை மாதம் வெயிலுக்கு வந்து பனங்காய் சாப்பிட்றது நல்லது. அதே சமயத்தில் வந்து பனங்காய் எப்படி சாப்பிடலாம், எந்தெந்த நுங்கு நல்லது சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் முக்கியமாக போட்டாகணும். நிறைய நண்பர்களுக்கு இது வந்து உபயோகரமாக இருக்கும். இப்போ வந்து பனங்காய் வந்து இது வந்து பிஞ்சு பனங்காய். நம்ம வெட்டுறோம்னா வெட்டிட்டு அப்படி வெட்டும்போது தண்ணியோட இது மாதிரி இருக்கும். பிஞ்சு பனங்காய் இது நல்லா இருக்கும், உடம்புக்கு நல்லது. அதே சமயத்தில் இந்த பிஞ்சு பனங்காய் குழந்தைங்களுக்கு கொடுத்தோம்னா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு 5ஆவது நாள்லேருந்து நம்ம நடக்கணும். கொஞ்சம் ஒரு நாள் 2 நாள் இல்லை, 1 மாதம் நடக்கணும். ஏன் நடக்கணும்னா மார்சளி மாதிரி பிடிச்சிக்கும். அதே சமயத்தில் வந்து ஃபிக்ஸு வரும். அப்படியே அது வந்து மாந்தன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. குழந்தைங்க 1 வருஷம் குழந்தைக்கு உள்ள நம்ம வந்து அழகாக சிரிக்குது, குடிக்குது, சாப்பிடுதுன்னு சொல்லிட்டு சாப்பிட்டுதுன்னா இந்த இது சளி வந்து அதிகமாகி மாந்தம்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. மாந்தன்னு சொல்லுவாங்க அந்த குழந்தைங்களுக்கு. அது வந்து அதுக்கப்புறம் ஃபிக்ஸு வரும், கை கால் வந்து இழுக்கும். அந்த நோய் வந்து உடனே வந்துடும். எதனால்? இந்த பனங்காய்னால. இந்த பனங்காய் நல்லது. ஆனால் இதே சாப்பிட்டா எங்கள் பையனுக்கும் அது மாதிரி ஆகிடுது, என் பொண்ணுக்கும் அது மாதிரி ஆகிடுது. இதை வந்து முக்கியமாக இந்த பதிவில் சொல்கிறேன். நான் குழந்தைங்களுக்கு கொடுக்க வேணாம். கொடுத்தா அரை நுங்கு மாதிரி வெறிய நுங்கை மட்டும் கொடுக்கணும். இந்த தண்ணியை கொடுக்கக்கூடாது. முக்கியமானது அதாவது வந்து இந்த பிஞ்சு, அதாவது இது இப்போ பாருங்கள், இது மாதிரி இருக்கிற பிஞ்சு தான் நம்ம சாப்பிடணும். நுங்கு எடுத்தால் வரக்கூடாது, திட்டமாக வரணும். நுங்கு இப்படி எடுக்கிறோம்னா அந்த தோல்லாம் வந்து ஈஸியாக இருக்கும். இது மாதிரி பிஞ்சாக இருக்கணும். இது மாதிரி பிஞ்சாக இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து உடம்புக்கு ஒன்றுமே ஆகாது. ஆனால் நம்ம விவசாயிங்க நிறைய பேர் முத்தை விட்டு அப்படியே கல் மாதிரி இருக்கும், அதை சாப்பிடுவாங்க. அதை சாப்பிட்டோம்னா என்ன ஆகுனா செரிமானத்தில் வந்து பிரச்சனை வந்து வவுத்து வலி எடுத்துக்கும். சூடு வந்து அதிகமாகி வவுத்து வலி எடுத்துக்கும். ஹாஸ்பிட்டலுக்கு போய் 1000 ரூபாய் 2000 ரூபாய் செலவு பண்ணி தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. இதே நுங்கால் இந்த நுங்கு நல்லதாகவும் இருக்குது, கெட்டதாகவும் இருக்குது. இதை வந்து நம்ம டவுனில் என்ன பண்ணுறாங்க, ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலில் அடைச்சி விற்கிறாங்க. நோண்டிடுவாங்க. நோண்டி ஒரு 5 மணி நேரம் சென்று கூட அதை எடுத்து சாப்பிடுவாங்க. அது ஒன்றும் இல்லை. ஆனால் பிளாஸ்டிக் பாட்டிலில் வந்து அடைச்சி சாப்பிடாதீங்க. ரியலாக நம்மளுக்கு பனங்காய் அதுவே பிளாஸ்டிக், அதுவே வந்து பனங்காவே இருக்குது. அப்படியே பனங்காவே இருக்கலாம். இருந்ததுன்னா வெட்டி நம்ம இது மாதிரி வெட்டி கொடுத்தோம்னாலே அது பெரிய விஷயம். இப்போ நான் வந்து நான் அதிகமாக இந்த நுங்கு சாப்பிட மாட்டேன். ஏன் சாப்பிட மாட்டேன்னா, இந்த நுங்கு சாப்பிட்டோம்னா எனக்கு ஆகாது. ஒரு பனங்காய் சாப்பிடுவேன், இல்லைன்னா 2 பனங்காய் சாப்பிடுவோம். அதுக்கு மேலே சாப்பிட மாட்டேன். ஒருத்தவங்க ஒரு வண்டி பனங்காய் கூட சாப்பிட்லாம். அது எப்படின்னா, நான் வந்து 20 வயசில் 5 குலை பனங்காவை நான் ஒரு ஆள் சாப்பிட்டுக்கிறேன். அந்த அளவுக்குலாம் சாப்பிட்டுக்கிறேன். ஆனால் இப்போ என்னால் முடியல. உடம்பு வந்து சுத்தமாக ஏற்றுக்கலை. இப்போ இந்த பனங்காவே ஏற்றுக்கலை. இது வந்து இயற்கையாகவே கிடைக்குது. ஏன்னா இயற்கை நல்லது, காலம் ஏது இயற்கையாகவே கிடைக்குது. இது வந்து ஏற்றுக்கலை, என் உடம்பு ஏற்றுக்கலை. ஆனால் சில பேர் நல்லா சாப்பிடுவாங்க. முத்தல் இருந்துன்னா சாப்பிட முடியாது, சாப்பிட்டாலும் வவுத்த வலிக்கும். இப்போ வந்து எங்கள் பையனுக்கும் எங்கள் சம்சாரத்துக்கும் எங்கள் வீட்டு அம்மாவுக்கும் வெட்டி வைக்கிறேன். அது நேற்று நான் வெட்டி வைக்கல, அதனால் கோச்சிக்கினாங்க. என்ன பண்ணுறது, நான் வெட்டி வச்சா தான் உண்டு. இப்போ வந்து நம்ம வயசானவங்களாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்லாம். அதே சமயத்தில் ஆஸ்மா உள்ளவங்கெல்லாம் சாப்பிடக்கூடாது. இதை சாப்பிட்டோம்னா அதிகமாக அந்த இசுப்பு வரும், கரு முருன்னு சவுண்டு வரும். 2 நாளில் நம்ம உடம்புல மாறல. அது என்னான்னு கேட்டிங்கன்னா, இந்த சளி வந்து அதிகமாக ஆகிடும். இது சாப்பிட்டோம்னா ஃபுல்லாகவே சளி போலே ஆகிடும். இந்த நுங்கு அதிகமாகிடும். நம்ம ஒரு 4 நாள் சேர்ந்து ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம போயிடலாம், நிரந்தரமாக போயிடலாம். எதுக்கு இதை சொல்கிறேன்னா, கொஞ்சம் ஏற்றுக்கிறவங்க சாப்பிடுங்க, நம்ம ஏற்றுக்காதவங்க சாப்பிடக்கூடாது. நான் கூட சாப்பிட மாட்டேன், 1 தான் சாப்பிடுவேன் நான். இது சின்னதில் நான் நிறைய சாப்பிட்டேன், இப்போ ஏற்றுக்கல என் உடம்பு, அதனால் சாப்பிடல. குழந்தைங்களுக்கு பெரும்பாலும் கொடுக்காதீங்க. முக்கியமாக பெரும்பாலும் கொடுக்காதீங்க குழந்தைங்களுக்கு. ஒரு 2 வயசுக்கு மேலேனா சாப்பிடலாம். 2 வயசுக்கு உள்ளே இருக்கிற குழந்தைங்களுக்கு கொடுக்காதீங்க. இப்போ இந்த சீசனில் நிறைய இருக்குது பனங்காய், நம்மளுக்கெல்லாம் ஃப்ரீயாகவே இருக்குது. மெட்ராஸ்லாம் வந்து இது ஒரு பனங்காவே 10 ரூபா விற்கிறாங்களாம், ஒரு பனங்காவே. அதுமாரி பார்த்தா இங்கேருந்து எடுத்து போனால் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம். நம்ம லட்சத்தை பார்த்து எம்மா நாள் ஆகுது, ஆனால் சம்பாதிக்க முடியாது. இங்கேருந்து எடுத்துன்னு போய் அங்கே எங்கே போய் விற்கிறதுன்னு நம்மளுக்கே தெரியாது. ரேட்டு அந்த அளவுக்கு அங்கே விற்கிது. இப்போ வந்து நம்ம சேனலில் வந்து இது முக்கியமான நல்ல பயனுள்ள வீடியோக்கள் போடுறேன்.
நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.